நெஞ்சில் குடியிருக்கும் மணித்தென்றல் மனம் கசிந்து குச்சில் குடிபுகுந்து குலவுதல் போல் யாப்பென்னும் அச்சில் குடியிருக்கும் என் தமிழே. அன்றாடம் எச்சில் குடியிருக்கும் என் நாவில் எழுந்தருள உன்னை வணங்குகிறேன் உயிர் தமிழே, நீ வாழ்க. தலைவரின் பிறந்தநாள் பட்டிமன்றத்தை சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற கழகத்தின் விழாயெலும்பாம், விதை முடிச்சாம், இரத்த நாளங்களாம், எந்த சொல்லை சொன்னால் காற்று கவரி வீசுமோ, எந்த சொல்லை சொன்னால் கல்லும் நெகிழுமோ, எந்த சொல்லை சொன்னால் துரும்பும் இரும்பாகுமோ, அந்த சொல்லாம் உடன்பிறப்பே என்கிற மந்திர சொல்லுக்குரிய கழகத்தின் சொந்தங்களே, தலைவர் புகழ் பாடுகின்ற இந்த மகத்தான பட்டிமன்றத்தில் வாதிட வந்திருக்கின்ற நாடறிந்த நாவலர்களே, வணக்கம். கழகத் தலைவர் கோடி நிலாக்களுக்கு குளிர்ச்சி தருகிறவன். இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றை வடக்கு தீர்மானிக்காது, இனிமேல் தெற்கு தீர்மானிக்கும் என்பதை திசைகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற தலைவர். காலம் தந்திருக்கின்ற மகத்தான தலைவனின் பிறந்த நாள் மார்ச் 1. அவர் மார்ச் 1 உதயமாக வேண்டும் என்பதற்காகவே பிப்ரவரி தன்னுடைய ஆயுளை குறைத்துக் கொண்டது. அவர் பிறந்த நாள் நூறாண்டு கண்ட திராவிட இயக்கத்தின் ஒரே முகமாக இருக்கிறவரின் பிறந்த நாள். அகிலத்தில் 65 நாடுகளில் சிந்தி செதறி கிடக்கக்கூடிய தமிழர்களுக்கெல்லாம் சிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளில் இன்றைக்கு தலைவர் எப்படி உதயமானார், உருவானார், தளபதியாக இருந்து எப்படி தலைவராக அவர் உருமாறினார் என்பதை மையமாக வைத்து, அவரையே பாடுபொருளாக வைத்து இந்த பட்டிமன்றம் நடைபெறுகிறது. இப்பொழுது தலைவர்கள் கூவத்தூர் கூத்தில் குப்பை மேட்டில் கிடக்கிறவர்களெல்லாம் கோபுரத்தில் வந்து உட்கார்ந்து விடுகிறார்கள். ஆனால் ஒரு தலைவன் எப்படி உருவாக வேண்டும் என்பதற்கு ஏற்ற வகையில் உருவான தலைவர் கழகத் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். கவிஞர் வைரமுத்து ஒரு கவிதை சொல்லுவான், சொல்லதிகாரம் என்று. 2 கண்ணியை சொல்லிவிட்டு 3வது கண்ணியை முடிக்கிற பொழுது எல்லோரும் கேட்ட வார்த்தைகள் என்று முடிப்பான். மறக்காமல் கடிதம் போடுங்கள், ரயிலடிகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், எல்லோரும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், ஐரோப்பா அதிகம் கேட்ட வார்த்தைகள், பாலாறு தேனாறு பொதுஜனங்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், பெரியோர்களே தாய்மார்களே ஒலிபெருக்கி அதிகம் கேட்ட வார்த்தைகள், நேற்றே வந்திருக்க கூடாதா கடன் கேட்போர் அதிகம் கேட்கிற வார்த்தைகள், இனிமேல் ஆண்டவன் விட்ட வழி மருத்துவமனைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள். கவிஞன் கவிதையை முடித்து விடுகிறான். இப்பொழுது தமிழகத்தில் அதிகம் கேட்கிற வார்த்தைகள் அடுத்த முதல்வர் மு.க. ஸ்டாலின். இன்றைக்கு ஒரு மகத்தான தலைவராக விண்ணுக்கும் மண்ணுக்கும் இன்றைக்கு அவர் விஸ்வரூபம் எடுத்து நிற்பதை அகில உலகமே இன்றைக்கு அண்ணாந்து பார்க்கிறது. அண்ணா அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், துப்பாக்கிக்கு பிறந்தது பீரங்கியாகத்தான் இருக்க முடியும். இன்றைக்கு தலைவர் பீரங்கியாக இன்றைக்கு பிரமித்து நிற்கிறார். அவருக்கு இன்றைக்கு பிறந்த நாள். தளபதியாக இருந்தவர் தலைவராக மாறியதற்கு பெரிதும் காரணம் அவர் சந்தித்த சோதனைகளா சாதித்த சாதனைகளா என்று தலைப்பு. தளபதி அவர்கள் இந்த இடத்திற்கு வருவதற்கு காரணம் அவர் சந்தித்த சோதனைகளே என்று சொல்வதற்கு என்னுடைய ஆரியூர் தம்பி நெல்லிக்குப்பம் புகழேந்தி வருகிறார். இந்த பட்டிமன்றத்தை பொறுத்தவரை
தளபதி அவர்கள் தலைவராவதற்கு பெரிதும் காரணம் சோதனைதான் என்பதிலே சந்தேகமே கிடையாது. 1976ஆம் ஆண்டு மிசா நெருக்கடியிலே கைது செய்யப்பட்டார். திருமணமான 4 மாத காலத்திற்குள்ளே கைது செய்யப்பட்டு 23 வயது இளைஞர் தளபதி சிறைக்கு தள்ளப்படுகிறார். கட்டிய மனைவிக்கு முன்னால், பெற்ற தாய்க்கு முன்னால், முதல் நாள் வரை முதலமைச்சர் என்று எந்த IPS அதிகாரிகள் சலித்தளித்தார்களோ அந்த அதிகாரிகளுக்கு முன்னால், தலைவர் கலைஞருக்கு முன்னால் பெற்ற மகனை சிறைச்சாலைக்கு கொண்டு அழைத்து செல்கிறார்கள். என்றைக்கு வெளியிலே வருவார் என்று தெரியாது. சிறைச்சாலையில் பல சித்திரவதைகள், இன்னல்கள், கொடுமைகள், தாக்கப்பட்டார். கர்ப்பமாக இருந்த மனைவியை வீட்டில் விட்டு சிறைக்கு சென்றார் தளபதி. கர்ப்பமாக இருந்த அன்னி துர்காவதிக்கு குழந்தை பிறக்கிறது. அந்த நேரத்தில் சிறையிலே இருந்த தன்னுடைய மகன் MK ஸ்டாலினுக்கு தலைவர் கலைஞர் ஒரு கடிதம் எழுதினார். என்ன கடிதம் தெரியுமா? மகனே ஸ்டாலின், நான் சிறையிலே இருந்த பொழுது நீ எனக்கு மகனாக பிறந்தாய். உன் தாய் தயாளு உன்னை என்னிடத்தில் காட்ட வேண்டும் என்று சிறைச்சாலைக்கு குழந்தையாக தூக்கி கொண்டு வந்தார். நான் பெற்ற பிள்ளை உன்னை தொட்டு தூக்கி முத்தம் கொடுத்து கொஞ்சி குழா வேண்டும் என்ற ஆசையின் நெஞ்சில் முடியவில்லை. காரணம், உனக்கும் எனக்கும் இடையிலே சிறை கம்பிகள் தான். அந்த கம்பிகளுக்கு இடையிலே விரல்களை விட்டுத்தான் உன் கன்னங்களை தடவி பார்த்தேன். மகனே ஸ்டாலின், நீ இப்போது சிறையிலே இருக்கிறாய். வீட்டிலே எனக்கு ஒரு பேரன், உனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறார். உன் மனைவி என் மருமகள் துர்காவதி சிறைக்கு தூக்கி கொண்டு வருகிறார். உன் குழந்தையை நீ தொட்டு தூக்கி முத்தம் கொடுத்து கொஞ்சிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்குமானால் முடக்கி வைத்துக்கொள். உனக்கும் உன் குழந்தைக்கும் இடையிலே சிறை கம்பிகள் தான் இருக்கும். அந்த கம்பிகளுக்கு இடையிலே விரல்களை விட்டுத்தான் நீ கன்னங்களை தடவி பார்க்க வேண்டியிருக்கும். மகனே ஸ்டாலின், நான் சிறையிலே இருந்த பொழுது நீ எனக்கு மகனாக பிறந்தாய். நீ சிறையிலே இருக்கிற பொழுது உனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான். நம்முடைய குடும்பமே தியாகத்திலிருந்து ஏற்றுக்கொண்ட குடும்பமடா என்று தலைவர் கலைஞர் எழுதினாரே, அந்த குழந்தை உதயநிதி. தளபதி சிறைச்சாலையில் இருந்த பொழுது பிறந்த குழந்தை உதயநிதி. தளபதி அவர்கள் வாரிசு அரசியலாக நேராக வந்துவிடவில்லை. உழைப்பால் தலைவர் கலைஞருடைய தொண்டனாக அடியெடுத்து வைத்து பல்வேறு சோதனைகளை சந்தித்து தாங்கித்தான் இன்றைக்கு தலைவராக வந்திருக்கிறார். இந்த இயக்கத்திலே தொண்டனாக இருந்து பல்வேறு தியாகங்களை செய்து படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு தலைவராக உயர்ந்திருப்பதற்கு காரணம் தளபதியினுடைய சோதனை தான் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. 14 வயதில் தமிழ் கொடியினை கையிலே பிடித்து அரசியலுக்கு நடைபோட்ட தலைவர் கலைஞர் மரணமடைந்த பொழுது அவர் அண்ணாவின் பக்கத்திலே அடக்கம் செய்ய வேண்டும் என்று தன் தகுதியை விட்டு இறங்கி சென்று தளபதி வீடு சேடி சென்று சிலுவம்பாளையம் பழனிசாமி இடத்தில் இடந்தாருங்கள் என்று கேட்டபொழுது, உச்ச நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளிக்கு எம்ஜிஆர் சமாதியிலே இடம் கொடுத்த முதலமைச்சர் அதற்கு சட்டத்திலே இடமில்லை என்று சொன்ன பொழுது, ஒரே நாளில் ஒரே இரவில் சோதனைகள் வேதனைகள் எவ்வளவோ துன்புறுத்திய பொழுது அவைகளையெல்லாம் நெஞ்சிரத்தோடு தாண்டி அண்ணா இருந்த இடத்திலேயே தலைவர் கலைஞருக்கு இடத்தை பெற்றுத்தந்தார் என்று சொன்னால் தளபதி சந்தித்த சோதனைகள் அற்புதம். இப்போ தளபதியினுடைய சந்தித்த சோதனையே இவனுங்களை எதிர்த்து அரசியல் பண்ணுறது தான் சோதனை. இந்த சோதனை 2 மாத காலம் இடைவெளிக்கு பின்னால் அவர் முதலமைச்சராக வந்து சாதனை 100% மேல் படைக்கிறார். தளபதி அவர்கள் தலைவராவதற்கு பெரிதும் காரணம் சாதனைகள் இருந்தாலும் பெரிதும் சோதனைகளே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எடுத்த எடுப்பிலேயே தம்பி நெல்லிக்குப்பம் புகழேந்தி இமயத்தை தொட்டிருக்கிறார். இப்பொழுது தளபதி அவர்கள் தலைவராக மாற பெரிதும் காரணம் அவர் சாதித்த சாதனைகளே என்று பேசுவதற்கு சந்தத மரபா டாக்டர் சரவணன் வருகிறார்.
தலைவர் அவர்கள் தலைவராவதற்கு முக்கிய காரணம் அண்ணன் புகழேந்தி அண்ணன் சொன்ன மாதிரி சோதனைகள் கொஞ்சம் வந்திருந்துருக்கலாம். ஆனால் சோதனை தோல்வி அடைஞ்சவனுக்கு தான் அது சோதனையாக இருக்க முடியும். இப்போ அவர் சொன்ன பாயிண்ட்டே நம்ம எடுப்போம். இப்போ ஸ்கூலில் படிக்கிறோம், பரீட்சைக்கு போகிறோம், நான் ராத்திரி பூரா முழிச்சு படித்தேன், ஒரு வாரம் படித்தேன் அப்படின்னா வாத்தியார் மார்க் போடுவாரா? போட மாட்டார். நீ என்ன பேப்பரில் எழுதியிருக்கியோ அதில் ஏதாச்சும் சரக்கு சப்ஜெக்ட் இருந்தால் அதுக்கு மார்க் போடுவார். அப்போ நீ பண்ண சாதனைக்கு தான் மார்க்கே தவிர நீ சந்தித்த மறைஞ்சு உள்ளே இருக்க சோதனை. அம்மா 10 மாதம் சுமந்து 9 மாதம் 10 நாள் எங்கள் மருத்துவ கணக்கு, நம்ம சொல்லக்கூடிய தமிழ் கணக்கு 10 மாதம் சுமந்து அந்த சோதனையெல்லாம் வெளியே தெரியாது. வெளியே வந்துட்ட சாதனை மட்டும்தான் அது. அதனால் அந்த தலைவர் அவர்கள் வட்டக்கழக செயலாளராக இருந்து அப்படியே படிப்படியாக இன்றைக்கி தலைவராகி நாளைக்கு முதல்வராக போகிறாரு அப்படின்றத நான் சோதனையாக பார்க்கவே இல்லை. அதெல்லாம் சாதனை, உழைப்பு தான் இப்போ அவரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்குது. பெருமையுடையவார் ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய செயல் என்ன, உழைப்பின் மேன்மையை சொல்லக்கூடிய ஒரு குரல். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மாதிரி ஒரு உழைப்பாளிக்கு ஏன்னா துப்பாக்கியிலேருந்து தான் பீரங்கி வர முடியும். நம்ம நடுவர் இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கூற்று. தலைவர் கலைஞர்கிட்ட கூட ஒரு முறை கேட்குறாங்க பத்திரிக்கையாளர், தளபதியாரை பற்றி கேட்குறாங்க, என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, உழைப்பு 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 அப்படின்னு சொல்கிறார். அதுதான் தளபதியார். அப்போ அந்த சாதனை தான் இன்றைக்கி அவரை தொண்டன்லேருந்து இன்றைக்கி தலைவர் வரைக்கும் நாளைக்கு 2022 மாதத்தில் தமிழக முதல்வராக நிப்பாட்டப்படும். இன்றைக்கி இங்கே சத்தமாக பேசி இன்றைக்கி ஆஃப் பண்ண பார்க்குறாரு நடுவர் அவர்களை. நடுவர் நம்ம நடுவர் அவர்கள் ஆஃப் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லை, தமிழ்நாட்டில் ஆஃபுக்கு மயங்காத ஒரே நடுவர் நான் தான். கொரோனா வந்துச்சு, ஒரு வருஷம் நம்ம எல்லாரையும் முடக்கி போட்டுருச்சுல, நிறைய பேரை இழந்துட்டோம். என் குடும்பத்தில் கூட ஒருத்தரை இழந்தோம். நம்ம நிறைய பேரில் ஒரு வருஷத்தை குறைச்சிருச்சு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு கொரோனா காலகட்டத்தில் ஆளுங்கட்சி வெளியே வந்தாங்க, வரலையே. வெளியே யார் வந்தது? திமுக காரன் தான் வெளியே வந்தாங்க. தொகுதியாக போய்கிட்டு இருந்தோம். நம்ம சட்டமன்ற முதல் உறுப்பினர் அண்ணன் நண்பழகனை நம்ம இழந்தோம், போய்கிட்டே இருந்தோம். தலைவர் ஒரு திட்டம் அறிவித்தார், ஒன்றிணைவோம் வா அப்படின்னு சொன்னார். மனசால் உதவி செய்கிறதுல ஒன்றிணைவான்ற அர்த்தம். அப்போ அந்த ஒன்றிணைவால் எத்தனை லட்சம் பேருக்கு நம்ம அரசாங்கத்துக்கு வழி காட்டினார். ஸோ செயல் தலைவராக எப்படி கட்சியை நடத்தினாரோ ஒரு பீரியடு, செயல் முதல்வராக இன்றைக்கி தலைவர் திகழ்ந்துக்கிட்டு இருக்கார். அது அவருடைய சாதனை. அவர் என்ன அறிக்கை கொடுக்குறாரோ அடுத்த நாள் ஒரு வாரத்துக்குள்ள வந்துடும். இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காரு மகளிர் சுய உதவிக்குழு. இப்போ நிறைய தாய்மார்கள்லாம் இருக்கிறீங்க, உங்கள் கடன் தள்ளுபடி சொல்லியிருக்கிறாரு. இன்னும் நம்ம ஒரு வாரத்துக்குள்ளே நம்மளுடைய மிஸ்டர் எடப்பாடி அவர்கள்ட்ட அதை எதிர்பார்க்கலாம். அவர் வேலை ஈஸியாக போச்சு, காப்பி அடிக்கிற வேலையாகி போச்சு அவருக்கு. சோதனையை விட சாதனை தான். சோதனைன்றது ஒரு படிக்கட்டாக வேணால் இருக்கலாமே தவிர சாதனைகளே ஒரு மனிதனை வெளியே கொண்டு வரும். ஜெயிச்சவனை மட்டும்தான் உலகம் திரும்பி பார்க்கும். இப்போ நானே இப்போ இந்த தேர்தலில் தோற்றுறது எப்படி இருந்திருக்கும்? அதனால் ஜெயிச்ச ஆளை உலகம் திரும்பி பார்க்கும் அப்படின்றது நிச்சயம் உங்களுடைய அனுபவத்தில் உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் என்று சொல்லி, நீங்கள் தரக்கூடிய தீர்ப்பு நிச்சயம் சாதனையாகத்தான் இருக்க வேண்டும். சோதனைன்னு சொல்லி மற்றவங்களை சோதனை ஆக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி நெல்லிக்குப்பம் புகழேந்தி ஒரு தேர்ந்த சொற்பொழிவாளனாக அவன் தன்னை தயார் செய்து கொண்டவன். அவனை எப்படி எதிர்கொள்வார் டாக்டர் சரவணன் என்று எனக்கே கொஞ்சம் கவலை இருந்தது. அற்புதமான பேச்சு. தந்தையாக பார்த்ததை விட கலைஞரை தலைவராக பார்த்தது தான் அதிகம். ஒன்று சொன்னார், தம்பி புகழேந்திக்கும் சபைக்கும் சொல்லுகிறேன். ஜெயலலிதா காலத்திற்கு பிறகு தமிழகத்தில் இடைத்தேர்தலில் எப்போதும் ஆளுங்கட்சி தான் வென்று வந்திருக்கிறது. இதுவே நியதியாக இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு 23 சட்டமன்ற பேரவைக்கான இடைத்தேர்தலில் 13 தொகுதியை ஆளுங்கட்சியிடமிருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் கைப்பற்றியிருக்கிறது என்றால் நியதிகளை தன்னுடைய சாதனையால் நிர்மூலமாக்கி இருக்கிறார் என்று சொன்னது கல்வெட்டு செய்தி. அடுத்து சோதனையே என்று சொல்ல வருகிறார் தங்கை கவிச்செல்வா.
விடிய விடிய அந்த சிறை கம்பியை பிடித்துக் கொண்டே நின்றவர் தலைவர் தளபதி அவர்கள். மறந்துவிடக் கூடாது. அடுத்த நாள் காலையில் என்ன நடந்தது இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் தலைவர் தளபதி அவர்கள் அனுபவித்த ஒவ்வொரு கொடுமைகளையும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சுருளிராஜன் என்ற ஒரு காவலன் இருக்கிறான். அந்த காவலன் வரான், நீ தான் கருணாநிதியின் மகனா, மூஞ்சி எங்க இருக்கு, கால் எங்க இருக்குன்னு எட்டி எட்டி உதைக்கிறான். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நடுவர் அவர்களே. அதோட விட்டானா மகாலிங்கன்னு ஒருத்தன், அவன் தான் ஜெயிலரு. அவன் என்ன செய்கிறான், அடுத்த நாள் காலையில நீ ஒரு முதலமைச்சருடைய மகன், நீ ஏன் அடிபடணும், உன் கை காலையே முறியணும், நீ என்ன செய்யற, திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு நான் போயிடுறேன் என்று ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு நாளைக்கு காலையில நீ விடுதலையாகி விடலாம் என்று மகாலிங்கம் என்ற அந்த ஜெயிலர். அந்த நேரத்தில் தலைவர் தளபதி அவர்கள், தலைவர் தளபதி யாருங்க, மூத்திர சட்டியை சுமந்து பெண் விடுதலைக்காக போராடிய, மானத்தை இழந்தால் அம்மனமாகவே வாழலாம் என்று சொன்ன தந்தை பெரியாரின் வழிவந்தவர் தலைவர் தளபதி அவர்கள். நான் இந்த சிறையிலேயே செத்தாலும் சாவேனை தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு போவேன் என்றோ மன்னிப்பு கடிதமோ நான் எழுதி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னவர் தலைவர் தளபதி அவர்கள். கொஞ்ச நஞ்ச சோதனையாங்க. தகப்பன் கலைஞர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு இடஒதுக்கீட்டிற்காக போராடி போராடி தன் வாழ்நாள் முழுவதும் போராடியவர் தகப்பன் கலைஞர் அவர்கள். அவருக்கு ஒரு இடம் இல்லைங்க. இந்த முதலமைச்சர் போறார், தலைவர் தளபதி அவர்கள் போய் கேட்கிறார், எங்க அப்பா அண்ணாவின் இதயத்தை இரவல் கேட்டு வாங்கியவர், திருப்பி அந்த இதயத்தை அண்ணாவிடம் கொடுக்க வேண்டும், மெரினாவிலே என் தந்தைக்கு இடம் வேண்டும், ஒரு அப்பாவுடைய ஆசையை நான் நிறைவேற்ற வேண்டும். போய் கேட்கின்ற பொழுது காந்தி மண்டபத்தில் 2 ஏக்கர் நிலம் கொடுத்தான். இது எதுக்குடா எனக்கு, அங்க அண்ணன் இருக்காரா, இல்லை நீதிமன்றத்திற்கு சென்றார். எங்க புதைக்கிறதுன்னு ஒரே போராட்டம். நான் காவல்துறையிலே 21 ஆண்டு காலங்கள் பணியிலே இருந்திருக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்களின் தமிழை கேட்டு 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 ருசித்து ருசித்து வாழ்ந்தவள் வளர்ந்தவள் நான். எங்க புதைக்கிறது ஒரே தடுமாற்றம். அந்த நேரத்தில் தான் தயவு செய்து விண்ணிலே புதைக்கப்பட வேண்டிய என் தகப்பன் கலைஞர் அவர்களை மண்ணிலே போட்டு புதைக்க மனமில்லை எனக்கு, என்னிடம் கொடுத்து விடுங்கள், நான் பதப்படுத்தி பத்திரமாய் பார்த்துக் கொள்கிறேன். என் தகப்பன் கலைஞர் அவர்களை என்னிடம் கொடுத்து விடுங்கள், நான் பதப்படுத்தி பத்திரமாக பார்த்துக் கொள்கிறேன். வீதியில் போகும் பலூன்காரனை வேடிக்கை பார்க்கும் குழந்தை போல நான் வேடிக்கை பார்க்கிறேன். என் தகப்பன் கலைஞர் அவர்களின் முகசாயல் இருக்காதா என்று இதான் எழுதினேன். எடப்பாடி என்னையா எதிர்க்கட்சி தலைவருக்கு நீ எப்படி இரங்கற்பா எழுதின, ஏன் எழுதக்கூடாது, நீ செய்தது குற்றம் இல்லை, அப்படி என்றால் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க முடியாது. எதுக்கு மன்னிப்பு கடிதம், எதுக்கே மன்னிப்பு கடிதம்? தலைவர் தளபதி அவர்கள் சிறைச்சாலையிலே மன்னிப்பு கடிதம் எழுத கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார். நான் காவல்துறையிலே மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க முடியாது போடான்ட்டு. இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும், இந்த நாட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், உங்கள் பிள்ளைகள் எல்லாம் வேலைக்கு செல்ல வேண்டும், உங்கள் பெண் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தலைவர் தளபதி அவர்கள் அரியணை ஏற வேண்டும். தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும். இன்னும் 2 மாசம் தான். முக ஸ்டாலின் ஆகிய நான் என்ற அந்த குரலை நாம் அனைவரும் கேட்க வேண்டும் என்று கூறி அற்புதமான வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மண்ணில் புதைக்க வேண்டிய தலைவருக்கு மண்ணிலே இடமில்லையா, என்னிடத்தில் கொடுத்து விடுங்கள், நானே பாதுகாக்கிறேன் என்று தங்கை சொன்ன பொழுது கண்களில் கண்ணீர் வரத்தான் செய்தது. தலைவருக்காக உயிரைத்தான் கொடுத்தார்கள், என்னால் ஒரு வேலைத்தான் கொடுக்க முடிந்தது. அற்புதமாக இருந்தது. அடுத்து தங்கை சத்யா சாதனையே என்று சாதிக்க வருகிறார். கோவை சத்யா. நடுவர் அவர்களே, இந்த உலகத்தில் கிருஷ்ணர் பிறந்தார், மக்கள் அனைவரும் இந்துக்களாக மாறினார்கள். நபிகள் பிறந்தார், மக்கள் அனைவரும் இஸ்லாமியராக மாறினார்கள். கிறிஸ்து பிறந்தார், மக்கள் அனைவரும் கிறிஸ்துவர்களாக மாறினார்கள்.
ஆனால் பெரியார் என்று ஒருவர் பிறந்தார், மக்கள் அனைவரும் பகுத்தறிவுவாதிகளாக மாறினார்கள் என்று சொன்னால், அந்த பகுத்தறிவு பாசறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகளுக்கு தெரியும் தளபதியின் சாதனை தான் அவரை தலைவராக்கி என்று அழகு பார்க்கிறது என்று நடுவர் அவர்களே. உண்மையாகவே சொல்லணுங்க. இப்போ நான்லாம் வந்து வீட்டில் ஒரு செலவுக்கு காசு கேட்கணுன்னா மாமாட்ட போய் கெஞ்சணும். மாமா 5 ரூபா கொடுங்க மாமா, மாமா 10 ரூபா கொடுங்க மாமா, விலையேறி போச்சுங்க மாமா, கருவேப்பிலை 1.5 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்துட்டு இன்றைக்கி 5 ரூபாய் விற்றுக்கு மாமா, 5 ரூபா கொடுங்க மாமான்னு கெஞ்சணுங்க. அக்காக்கெல்லாம் தெரியும். ஏங்க்கா வீட்டில் அண்ணங்கிட்ட காசு வாங்கித்தான் குடும்பம் நடத்த வேண்டியது இருக்குது. ஒரு பஸ்ஸுக்கு அம்மாவை போய் பார்க்கணும், அண்ணன் தம்பி போகணும்னா கூட பஸ்ஸுக்கு போகிறதுக்கு 20 ரூபா ஆகும். ஒரு ஆப்பிள் பழம் வாங்க முடியாதுங்க, ஒரு ரொட்டி பேக்கெட் 10 ரூபாய்க்கு வாங்கணும்னா 50 ரூபா கொடுங்க மாமான்னு போய் கெஞ்சிட்டு கிடப்போம் நம்ம வீட்டில் போய். நம்ம பொழப்பு இப்படி ஓடிட்டு இருந்தபோது நம்ம தளபதி தான் சிந்திச்சு பார்த்தாரு, பெண்கள் என்றைக்குமே போய் ஆண்கள்கிட்ட கையேந்து நிற்கக்கூடாது, உங்களுக்குன்னு மகளிர் சுய உதவி குழுவை ஏற்படுத்துகிறேன், தலை நிமிர்ந்து வாழுங்க செல்லங்களான்னு இன்னைக்கு மகளிர் சுய உதவி குழு மூலம் நம்ம திட்டத்தை நமக்காக கொண்டு வந்திருக்காருன்னு சொன்னால் அது சாதனை தானே நடுவர் அவர்களே. ஏத்தில்லாங்கடி நமக்கு நாமே திட்டம் பாருங்க, தலைவர் வரார் பாருங்க, உங்க குறைகள் கூறுங்க, தட்டி கேப்பார் பாருங்க. நமக்கு நாமே திட்டத்தில் ஜெயிச்சவங்க கூட அவங்க தொகுதிக்கு போகாத காலத்திலும் ஆட்சியிலேயே இல்லை. ஆனால் 234 தொகுதியிலையும் போய் மக்கள்கிட்ட நேரடியாக குறைகளை கேட்டு அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணி கொடுத்தாருன்னா அது சாதனை நடுவர்களே, அது சாதனை. என்னோட ஆனால் உண்மையை கவிச்செல்வாவை பாராட்டுறேன், ரொம்ப உணர்ச்சி பொங்க பேசினாங்க. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் சோதனைன்னு சொன்னதப்புறம் நாங்கள் சாதனையாக்கி காட்டியிருக்கோம். அங்கே பாருங்கள் நம்ம தளபதி சிரிப்பை. மிசாவை பற்றி சொன்னீங்க, ஆனால் அதே மிசால தளபதி அவ்வளவு அடிகளும் உதைகளும் வாங்கின போது இந்த தாடை எலும்பு உடஞ்சிருச்சு. தாடை எலும்பு உடஞ்சிருச்சு, கிழிஞ்சு தொங்குது. அதை சரிப்படுத்திட்டாங்க. இன்றைக்கும் நம்ம தளபதியின் சிரிப்பை பாருங்கள், ஒரு கோணலான சிரிப்பாக இருக்கும். எதனால? மிசாவில் வாங்கின அடினால அந்த தாடை எலும்பு உடைஞ்சதுனால. ஆனால் தனக்கு கிடைத்த அந்த விழுப்புண்களை கூட வெற்றி புண்களாக மாற்றி காட்டி இன்னும் சிரித்து கொண்டிருக்கிறாரே, அது சாதனை நடுவர்களே. தலைவர்னா சும்மா கிடையாதுங்க. சும்மா தலைவர்னு கொண்டு வந்து உட்கார வச்சுருவாங்களா யாராச்சும்? தலைவர்னா எப்படி இருக்கணும்? உழைப்பு இருக்கணும், நேர்மை இருக்கணும், ஊழல் இல்லாத வாழ்க்கை இருக்கணுங்க. உண்மையா மேம்பாலம் நம்ம சொல்கிறோம், சாதாரணமாக சொல்லிடுவோம், மேம்பாலம் கட்டினாராமா அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அந்த மேம்பாலம் கட்டுறக்கும் கூட தலைவர் வந்து நம்மளை மேயராக இருக்கிறமே நம்ம போய் அங்கே நிற்கணும்னு நினைக்க கிடையாதுங்க. அவர் என்ன பண்ணாருங்க, கொத்தனார் வேலை செய்கிற பக்கம் போய் நின்னார், சித்தாள் வேலை செய்கிற பக்கம் நின்னார், போய் ஒரு பொருள் வாங்க பக்கம் போய் பார்த்துட்டு வந்தார், தரமாக இருக்குதான்னு சோதிச்சார். இத்தனையும் பண்ணி மேம்பாலம் கட்டுறதுக்கு ஒதுக்கின நிதி 95 கோடி. அந்த 95 கோடியில் 30% மிச்சப்படுத்தி மக்கள் கருவூலத்துக்கே திருப்பி அனுப்புனாருன்னு சொன்னால் அதுதாங்க சாதனை. அதுதானே இன்னைக்கு தலைவராக்கி உட்கார வச்சிருக்குது. நல்லா கேட்டேங்க, எனக்குலாம் ரொம்ப சந்தேக புத்தி எனக்கு ஜாஸ்தி. அதுக்காக மாமா மேலே சந்தேகப்படுவேன்னு நினச்சிக்காதீங்க, அப்படியெல்லாம் சந்தேகப்பட மாட்டேன். பக்கத்தில் இருக்கிற அண்ணங்கிட்ட போய் கேட்டேன், அவர் நம்ம எதிர்கட்சியால், நம்ம அவர்கிட்ட போய் கேட்டேங்க, என்னன்னா எடப்பாடியாருங்கிறீங்க, ரொம்ப நாளாக எனக்கு வந்து எடப்பாடியாருங்கிறதே யாருன்னே தெரியாமையே இருந்தது, இப்போ திடீர்னு அவர் தான் முதல்வருங்கிறாங்க, எப்படி நான் எடப்பாடியாரை வச்சு நீங்கள் ஆட்சி நடத்துவீங்க அப்படின்னு. அவர் சொன்னா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சத்யா, டெட் பாடியை வச்சு 75 நாள் ஆட்சி நடத்தணும், எடப்பாடி வச்சு ஆட்சி நடத்த முடியாதான்ட்டாரு. என்னங்க, நம்ம ஒரு ஆளுக்கு தாங்க ஓட்டு போட்டோம், இப்போ யார் சொப்பன சுந்தரிமாய் ஆயிடுச்சுங்க தமிழ்நாடு, யார் வச்சிருக்காங்கன்னே தெரியல, அப்படி ஆயிப்போச்சு நடுவர்களே. அவங்கவுங்க கூத்தூரில் போய் நின்றுட்டு சொப்பன சுந்தரி நான் தானே ஆடிட்டு இருக்குதுங்க. அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டை அப்படி மாற்றி போட்டாங்க. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க நல்ல நிலைமைக்கு வரணும், நம்ம கனவெல்லாம் நிறைவேறணும்னா அங்கே கோட்டையில் உதயசூரியன் கொடி பறக்கணுங்க, நம்ம தளபதி போய் அங்கே உட்காரணுங்க. அதுதான சந்தோஷம். அவரது சாதனைகளை மனதில் வைத்து இன்னும் 2 மாதங்கள் முழுமையாக கூட இல்லை, நமது கொடி அங்கே கோட்டையில் பறக்கட்டும், சூரியன் எங்கும் பிரகாசிக்கட்டும், நமது தலைவர் முதல்வராக அமரட்டும், நாமும் நல்லா இருப்போம், தமிழ்நாடும் நல்லா இருக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கோவை சத்யா கொங்கு தமிழ் நொங்கு தமிழ் மாதிரி சுவையாக இருந்தது. பொங்கு தமிழுக்கு தலை தந்த குமணன் உலவிய மண்ணில் இருந்து
விண்மறைக்கும் கோபுரமும் வினைமறைக்கும் கோயிலும் சூழ்ந்த பரங்குன்றம் வந்து எனக்கே தெரியாத தகவல். மேம்பாலம் கட்டுவதற்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் இப்பொழுது பாதியை அவர்கள் ஒதுக்குகிறார்கள். ஆனால் அதிலே ஒரு 30% நிதியை வேலையை கச்சிதமாக முடித்து கருவூலத்திற்கு அனுப்பிய தகவலை என் தங்கை சொல்லி நானே குறித்து வைத்துக் கொண்டேன். அடுத்து சோதனையே என்று சொல்லுவதற்கு தம்பி இயக்குனரும் நடிகரும் கலைஞருமான போஸ் வெங்கட் வருகிறார். தங்கமா தகரமா அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சுட்டா அது ஒரு மாதிரி பேசிடலாம். வைரமா வைடூரியமா மாணிக்கமான்னு வச்சா எங்கே பேசுறது? நாம் பேச போவது தங்கத்தை பற்றி, வைரத்தை பற்றி, வைடூரியத்தை பற்றி. இதில் எந்த பக்கம் பேசுறது? அதில் அவர் தலைவரானதுக்கு சோதனையா சாதனையா அப்படின்னா, சோதனை என்ற படிக்கட்டுகளில் ஏறி தான் அந்த சாதனைங்கிற அரியான செல்ல அமர முடியும் என்பது டாக்டர் சொன்னது மாதிரி நீங்களே ஒத்துக்கிட்டீங்களே. இந்த சாதனைங்கிறது வந்து சோதனைங்கிற படிமேல் ஏறி தான் போக முடியும் என்பதை நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள். அதனால தான் அரசியலிலே நம்மளை மாதிரி அடிமட்ட தொண்டனாக வந்திருந்தாருன்னா எல்லா பதவியும் 45 வயசுக்குள்ளே அவர் அடைஞ்சிருப்பார். 45 வயசுக்குள்ளே அவர் எல்லா பதவியும் அடைஞ்சிருந்திருப்பார். கலைஞரின் மகன் என்கின்ற ஒரே காரணத்தினாலே எல்லாத்துலேயும் தாமதம். அதில் நான் இன்று ஒரு விஷயம் படித்தேன். அது என்னமோ படக்குன்னு எனக்கு மனசில் ஒட்டிக்கிச்சு. தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல். இதை வேற யாரும் சொல்லலை, புத்தர் சொல்லியிருக்கார். ஒரு காலத்தில் கூட்டங்கிறது யாருக்கு சேரும்? அண்ணன் சோலை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஸ்டாலின் என்ற புத்தகத்தில். பெரியார் வருகிறார் என்றால் அந்த கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கும். அடுத்தபடியாக அறிஞர் அண்ணா வருகிறார் என்றால் அவருடைய பேச்சை கேட்பதற்காக கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கும். அடுத்தபடியாக தலைவர் கலைஞர் வருகிறார் என்றால் மிகப்பெரிய கூட்டம் இருக்கும். அதற்கு பிறகு அவருடைய முக வசீகரம், அந்த நடை, அந்த அழகு, நீதான் இந்த தமிழகத்திற்கு தலைவன் என்று சொல்வதாலேயே கூட்டத்தை பார்த்தீங்களா இல்லையா? மிசாவை தவிர்த்து நம்மளால் அவருடைய சோதனைகளை பற்றி பேச முடியாது. அதனால் அந்நியார் அவர்கள் எழுதிய அவரும் நானும் புத்தகத்திலிருந்து சில பகுதிகளை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதில் 2-3 விஷயங்கள். சோதனைகள் பெரும்பாலும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவர் அடி வாங்கியதிலிருந்து அத்தனையுமே உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதில் சிட்டி பாபு என்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை நம்மளால் மறந்திருக்க முடியாது, அவர் மரணம் மறந்திருக்க முடியாது. இது எல்லாமே சோதனைகள். இன்னொன்று, அரசியலில் 1000 நண்பர்கள் இருந்திருந்தாலும் வயதில் மூத்தவர் என்றாலும் தளபதியுடைய முதல் நண்பர் சிட்டி பாபு அவர்கள். அவரை இழந்திருக்கிறார, அது எவ்வளோ பெரிய சோதனை. இவருக்கு அரசியல் கற்றுக் கொடுத்தவர், இவர் கூடவே இருந்தவர், அவரை இழந்திருக்கிறார். அந்த சோதனையிலிருந்து தான் அவர் எடுக்கிறாரு. அதில் ஒரு வார்த்தை, மறக்க முடியாத ஒரு வார்த்தை, தலைவன் பண்பு. அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, தளபதிக்கு கழுத்தில் அடி விழப் போகிறது. அந்த சூழ்நிலையில் போய் அண்ணன் சிட்டிபாபு அவர்கள் விழுந்து அவரை தடுத்து தள்ளி, நீ தம்பி உள்ளே போய்விடு என்று சொல்கிறார். அவர் போறாரு. தம்பி போய்விட்டானே என்ற சந்தோஷத்தில் திரும்பி பார்த்தா ஒவ்வொரு செல்லா போய் ஒவ்வொருத்தருக்கா காயத்தில் இருக்கிற ரத்தத்தை துடைத்து விட்டு கொண்டிருக்கிறார். உள்ள போகல அவர். அங்கேயே தலைவன் பண்பு, அங்கேயே தொண்டரை மதிக்கக்கூடிய பண்பு அவருக்கு அப்பவே வந்துருச்சு. ரொம்ப சாதாரணமாக நடந்து தவழ்ந்து குதித்து குனிந்து இப்படியெல்லாம் வந்தவர் அல்ல நமது தளபதி அவர்கள். நம்ம தலைவர் தளபதி அவர்கள் 14 வயதில் நோட்டீஸ் போடுறாரு, அவருடைய அப்பா பேச வருகிறார் என்று. அப்பொழுது தலைவர் கலைஞர் வருகிறார் நோட்டீஸ் போடுறாரு. அங்கே இருக்க யாருக்குமே தெரியாது, இது யாரோட பையனே தெரியாது. அவருக்கு அது தேவையில்லை. அவர் கொள்கைகளால் கவரப்பட்டு பெரியாருடைய பேரனாக, அண்ணாவினுடைய தம்பியாக, கலைஞருடைய மகனாக கொள்கையினால் கவரப்பட்டு தான் செஞ்சாரே தவிர இந்த இடத்திற்கு வருவதற்கு ஆசைப்பட்டவர் செய்யவே இல்லை. அவர்கிட்ட சுயநலமே இல்லை. அதைத்தான் புத்தர் சொல்றாரு, மெதுவா அழகா
நல்ல பாதையில் வந்த ஒரே தலைவர் தளபதி அவர்கள். அதே போல இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் கர்வமா, தைரியமா, நம்பிக்கையா இருக்கலாம். ஏன்னா உங்களுக்காக ஒரு தலைவன் இருக்கிறான். நீ எங்க இருந்தாலும் உன்னை கூட்டிட்டு போய் இதே போல மேடையில் நிப்பாட்டுவான். நம்பிக்கையாக நீங்கள் இருக்கலாம். ஒரு மரம் பூத்து காய்த்து பழுத்து நமக்கு பலன் தருகிறது என்றால் அதற்கு காரணம் வேரா இல்லையா என்று நடுவர் அவர்கள் தான் சொல்ல வேண்டும். அந்த வேறு தான் சோதனை. நன்றி. வாய்ப்பு நன்றி சொல்லுங்கள். நண்பர் போஸ் வெங்கட் தலைவரை வேர் என்றார். ஒரு அற்புதமான சொல்லாட்சி அது. அதை தாண்டி நடுவரும் தீர்ப்பு சொல்ல முடியாது, நாகை நாகராசனும் இதை தாண்ட முடியாது. அப்படி ஒரு வேரை போட்டு நீங்கள் அற்புதமான இயக்குனர் என்பதை பேச்சிலும் நிரூபித்திருக்கிறீர்கள். நன்றி. வாதத்தின் இறுதியில் சாதனையே என்று சாதிக்க கடல் சூழ் நாகை தந்த நாகராஜன் வருகிறார். பட்டிமன்ற தலைப்பை பார்க்கணும். தளபதி தலைவராக மாறியதற்கு பெரிய காரணம் எதுன்னு கேட்குறோம். சோதனையும் காரணம்தான், சாதனையும் காரணம்தான். ஆனால் தலைவர் என்ற அந்தஸ்து எப்படி வந்துச்சு? இவன் இதனால் இவன் முடிப்பான் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடலாம் வள்ளுவர். இன்னைக்கு தளபதி தலைவராகி இருக்கிறார் என்று சொன்னால், நண்பர்களே, பெரியோர்களே, என் தங்கை சத்யா சொன்னார், மேம்பாலம் சென்னையிலே சிங்கார சென்னையாக மாற்றியது என்று. அதில் தளபதியோட சாதனை எது தெரியுமா? தளபதிக்கு அதில் எது பெயர் தெரியுமா? காவல்துறையிலே பணியாற்றிய கவிச்செல்வாவை மேடையில் வைத்துக்கொண்டு சொல்லுகிறேன். 1996, 2001 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சென்னை மாநகரத்தின் மேயராக இருந்து என் தளபதி கட்டிய 13 மேம்பாலங்களிலே ஊழல் நடந்திருக்கிறது என்று என் தானை தலைவர் கலைஞரை தரதரவென இழுத்து கொண்டு போய் சிறைவாசலில் நின்ற பொழுது மறைந்த நீதிபதி அசோக்குமார் கேட்டார், உங்கள் இதயங்கள் எல்லாம் நரம்பால் செய்யப்பட்டதா, இரும்பால் செய்யப்பட்டதா? இப்படி ஒரு தலைவரை தரதரவென்று அழைத்து வந்திருக்கிறீர்களே என்று நீதிபதி கேட்ட அந்த நிகழ்வு முடிந்த பிறகு, என் தலைவர் கலைஞர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு, எங்கள் அண்ணன் கோசிமணி, அண்ணன் ஸ்டாலின், சாந்தசீலா நாயர் என்று 9 பேர் மேலே வழக்கு தொடுத்தார்கள். நான் கேட்கிறேன், என் தலைவரையும் என் தளபதியும் கைது செய்தது அவருக்கு கிடைத்த சோதனை. அதில் எது தெரியுமா சாதனை? இன்றைக்கு 2021 20 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. அந்த வழக்குக்கு முதல் தகவல் அறிக்கை போட்டு இன்றைக்கும் அந்த முதல் தகவல் அறிக்கையோடு நிறுத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் வழக்கு நீதிமன்றத்துக்கே போகாமல் இருக்கிறதே, அதுதான் என் தளபதி மு.க. ஸ்டாலின் செய்த சாதனை. காவல் நிலைய தலைவர் அலுவலகத்துக்கே போய் ஸ்டாலின் வந்திருக்கிறேன் கைது செய் என்று கேட்கிற நெஞ்சில் உரத்தோடு நேர்மை திறத்தோடு ஒரே தலைவர் என் தலைவர். அது மட்டுமல்ல, நீங்க அவர் தலைவரானதுக்கு ஒரு காரணம் ஒன்று சொல்கிறேன். எங்கள் திருவாரூர் மாவட்டத்திலே திருத்துறைப்பூண்டியிலே கம்யூனிஸ்ட் தியாகியினுடைய படத்தரப்பு நிகழ்ச்சிக்கு அவர் வருகிறார். வாகனம் வருகிறது. வாகனம் வருகிற பொழுது ஆலத்தம்பாடி என்ற இடத்திலே காவல்துறை பட்டாளம் நிற்கிறது. ஏன் என்று கேட்கிறார்கள். நாங்கள் உங்களை கைது செய்ய வரவில்லை, உங்கள் வாகனத்தில் இருக்கிற திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர் பூண்டி கலைவாணனை கைது செய்ய வந்திருக்கிறோம். அவரை உங்கள் வாகனத்திலிருந்து இறக்கி விடுங்கள், அவரை கைது செய்கிறோம், உங்கள் பயணம் தொடரட்டும் என்ற பொழுது, நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, மறந்து விடாதீர்கள். என் தொண்டனை கைது செய்துவிட்டு நீங்கள் போகலாம், நான் இடத்திற்கு போகக்கூடாது என்று கொதிக்கின்ற தார் சாலையில் உட்கார்ந்து தன் தொண்டனை காப்பாற்றிய முதல் தலைவர் என் தானை தலைவர். இந்த தமிழ்நாட்டில் ஒரு பெண் IAS அதிகாரியாக பயிற்சி பெற்று தேர்விலே தேர்ச்சி பெறுகிறார். அந்த பெண் IAS தேர்விலே தேர்ச்சி பெற்ற பிறகுதான் அந்த பெண்ணை பற்றிய ஒரு செய்தி தெரிகிறது. தேர்ச்சி பெற்ற அந்த பெண்ணுக்கு கண் பார்வை தெரியாது, பார்வை திறன் குறைந்த பெண். தளபதி அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து பாராட்டுகிறார். உன் கண் பார்வை பெறுவதற்கு நான் ஏதேனும் செய்வேன், கவலைப்படாதே. நீ ஒரு IAS அதிகாரியாக உட்கார்கிற பொழுது உனக்கு எதிரிலே இருக்கிற பேப்பரை, அதில் இருக்கிற மனுவை நீ படித்து பார்க்கலாம் என்று என் தளபதி மனதார வாழ்த்து சொல்லிய செய்தியை
கேட்ட அடுத்த நிமிடம் இங்கே இருக்கிற டாக்டர் சரவணன் 3.5 லட்சம் ரூபாய் செலவு செய்து அந்த பார்வை திறனை கொண்டு வந்து கொடுத்தார் என்று சொன்னால், தலைவர் நினைப்பதை தொண்டன் செய்கிறான், தொண்டன் நினைப்பதை தலைவர் செய்கிறான். இதுதான் அதிமுக. சார், சாதனை என்பது நீங்கள் நினைப்பதைப் போல அடுக்கடுக்காக இருப்பது அல்ல. நாங்கள் அதை சொல்லவில்லை. ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். இந்த உலகத்தில் எல்லாரும் கொரோனாவுக்கு பயந்து வீட்டுக்குள்ளார இருந்தான். தானே வெளியில் வந்து ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் அள்ளி கொண்டு போய் உணவையும் உடையையும் உடைமையையும் காப்பாற்றிய ஒரே தலைவர் என் தானே தலைவர் தளபதி அவர்கள் தானே. நான் அரசு அலுவலகத்தில் பணியாற்றுவோம். யாராவது டியூட்டியில் தப்பு பண்ணோம்னா சொல்லுவான், உன்னை தண்ணியிலா காட்டுக்கு மாத்திரேன்னு ராமநாதபுரத்துக்கு மாற்றுவான் இல்லையா? ஏண்டா, நான் ராமநாதபுரத்தில் குடிக்க தண்ணி இல்லை. ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகிற பொழுது ஒரு பெண் தலையிலே ஒரு குடம், இடுப்பிலே ஒரு குடம், கையிலே ஒரு குடம் என்று தன்னை சுமக்க முடியாத பெண் சுமந்து வந்த தண்ணீர் குடத்தை பார்த்துவிட்டு காரில் போன என் தளபதி கேட்டார், தாயே இத்தனை குடங்களை ஏன் சுமக்கிறாய், உன் வீட்டில் நீர் இல்லையா என்று கேட்ட பொழுது, எங்களுக்கு குடிப்பதற்கு நீர் இல்லை, ஊரே தீர்த்தமாடுகிற ராமேஸ்வரத்திலே குடிப்பதற்கு நீர் இல்லை என்ற பொழுது காவிரி கரை புரண்டு ஓடுகிற எங்கள் திருச்சி மாநகரத்திலிருந்து கொள்ளிடம் காவிரி நீரை கொண்டு போய் ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் நிறைவேற்ற முடியாத திட்டத்தை கூட அவர் பிறந்த ராமேஸ்வரத்துக்கு குடிநீரை கொண்டு போய் கொடுத்த தலைவர் என் தானே தலைவர். அது மட்டுமா, ஒகேனக்கலுக்கு போகிறார். அங்கே காவேரி கரை புரண்டு ஓடுகிறது. ஆனால் அந்த ஒகேனக்கலில் இருக்கிற பெண்களுடைய பற்களை எல்லாம் பார்க்கிறார், வெறும் காவி படிந்திருக்கிறது. ஏன் காவி படிந்திருக்கிறது என்று கேட்கிற பொழுது, அந்த ஒகேனக்கலில் இருக்கிற அந்த செம்மண் கலந்த நீரை குடித்து குடித்து சிறு பிள்ளைக்கு கூட அங்கே பெரிய பாதிப்பு வந்திருக்கிறது என்று தெரிந்து அந்த காவேரி கரை புரண்டு ஓடுகிற ஒகேனக்கலுக்கு தூய குடிநீரை கொடுத்த ஒரே தூய தலைவர் என் தளபதி மு.க.ஸ்டாலின். நாளைக்கு முதலமைச்சராக போகிறார் என்று சொன்னால் அந்த முதலமைச்சர் நாற்காலிக்காக அவர் எந்த மேஜைக்கு கீழேயும் குனிந்ததில்லை, எவருடைய கால்களையும் தொட்டதில்லை. அவர் குனிந்திருக்கிறார், பணிந்திருக்கிறார். எங்கே தெரியுமா? ஒரு நல்ல தொண்டனின் உள்ளத்துக்கு முன்னால் குனிவார், நல்ல தொண்டனின் இல்லத்துக்கு முன்னால் பணிவார். இந்த கருப்பு சிவப்பு கொடியையும் உதயசூரியன் சின்னத்தையும் காப்பாற்றிய ஒரே தலைவர் கலைஞர் தான். அவர் சொன்னார், இருவண்ண கொடி பிடித்து இயக்கத்தை வழிநடத்து என்று. என் தலைவரிடம் அந்த இருவண்ண கொடி இருக்கிறது. அந்த இருவண்ண கொடி புனித ஜார்ஜ் கோட்டையிலே இல்லை இல்லை நண்பர்களே, என் தலைவர் கட்டிய புதிய தலைமைச் செயலகத்திலே என் தளபதி முதல்வராக மாறுவார். அதுதான் சாதனை என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு தமிழ்நாடு நன்றி தெரிவித்து போயிட்டார். எங்கும் நிலைக்கின்ற பேச்சை நாகராஜன் பேசியிருக்கிறார். நான் தீர்ப்பு சொல்லணும், தீர்ப்பு சொல்ல முடியாத அளவுக்கு 6 பேரும் 6 விதமாக பேசியிருக்கிறார். ஒரு அரசுவை உணவு பந்தி வச்சது மாதிரி அற்புதமான பேச்சு. தம்பி நெல்லிக்குப்பம் புகழேந்தி சொன்ன சிறைச்சாலை சம்பவங்களை நான் நடுவராக இருந்து இன்னி சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனால் சிறைச்சாலை தலைவர்களை உருவாக்கி இருக்கிறது. 28 ஆண்டு காலம் இருந்தான் தென்னாப்பிரிக்க விடுதலைக்கு நெல்சன் மண்டேலா. இந்த தேசத்தின் விடுதலைக்கு 10 ஆண்டு காலம் தன்னுடைய மகள் 10 வயது சிறுமியாக இருந்த பொழுது அவள் மணல் வீடு கட்டி மகிழ்கிற வயதில் நைனிட்டால் சிறையில் தவம் இருந்தான் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. 9 வருட காலம் இந்த தேசத்தின் விடுதலைக்காக சிறை இருந்தார் கர்ம வீரர் காமராஜர். பாளை சிறையில் ஆதிக்க இந்திய எதிர்க்கிற போரில் இந்த போருக்கு இவன் தான் வேறு என்று சொல்லி தலைவர் கலைஞரை தனிமை சிறையில் கொண்டன்றைக்கு அடைத்தார்கள். தந்தை பெரியார் பெல்லாரி சிறையில் இருந்தார். சிறைச்சாலை ஆயுள் கைதிகளுக்கு வேண்டுமானால் அந்த சிறைச்சாலை நரகமாக இருக்கலாம், ஆனால் சிறைச்சாலையும் தலைவர்களை உருவாக்கும் என்று நாளைக்கு ஒரு வரலாறு பட்டியலிட்டால் அந்த பட்டியலில் எங்கள் தலைவர் ஸ்டாலின் முதல் இடத்தில் இருப்பார் என்கிற அளவிற்கு அவர் சிறைக்கு சென்றார். அதே நேரத்தில் அவருடைய சாதனை, கட்சியின் தலைவர், அதுவும் 1000 பாலத்து பயிர், அதிலும் அண்ணா கண்ட இயக்கம், தலைவர் கலைஞர் வழிநடத்திய இயக்கத்தின் தலைவர். என்னை கேட்டால் முதலமைச்சர் பதவியை விட திமுகவின் தலைவர் என்கிற பதவி உயர்ந்த பதவி. அவர் உயரமானவர்.
அந்த பதவியில் உட்கார்ந்திருக்கிறார். உலகம் அவரை அண்ணாந்து பார்க்கிற இடத்தில் இருக்கிறார். எல்லா திசைகளும் இன்றைக்கு அவருடைய பெயரை எழுத்து கூட்டி கொண்டிருக்கின்றன. ஜார்க்கண்டில் இருக்கிறவன் ஹேமந்த் சரண் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறான். என்னை வாழ்த்த வாருங்கள் என்று எங்கள் தலைவனைத்தான் அழைக்கிறார்கள். ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் பட்டாபிஷேகம். நான் பதவி இருக்கிறேன், என்னை வாழ்த்துங்கள் என்று முதலமைச்சருக்கு அழைப்பு வரவில்லை, எங்கள் தலைவனுக்குத்தான் அழைப்பு வருகிறது. சத்ரபதி சிவாஜி உலவிய மராட்டிய மண்ணில் உத்தவ் தாக்கரே இந்தியாவினுடைய காமல் சிட்டியில் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். அவர் அழைப்பு முதல்வருக்கு வரவில்லை, எங்கள் தலைவருக்குத்தான் வருகிறது என்றால் அவருக்கு தெரிந்துவிட்டது இவன்தான் முதல்வர். இவர்களெல்லாம் முதல்வர்கள் அல்ல, இவர்களெல்லாம் நாளைக்கு கைதிகளாக மாறப்போகிறார்கள் என்கிற விவரம் அவர்களுக்கு தெரியும். தலைவர் அவர்களின் பிறந்த நாளில் கலைஞர் தொலைக்காட்சி பட்டிமன்றத்தில் அவருக்கு வாழ்த்து எப்படி சொல்லுகிறேன் என்றால், தலைவா, இந்த தமிழகம் தன்னை தக்கமைத்துக் கொள்வதற்கு நீ நீண்ட நாள் வாழ வேண்டும், என்னுடைய ஆயுளையும் உனக்கு தருகிறேன், நீ வாழ் என்று அவரை வாழ்த்தி தீர்ப்பு சொல்லுகிறேன். தளபதியாக இருந்த அண்ணன் ஸ்டாலின் தலைவராக மாறியதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், சாதனையா சோதனையா எப்படி தீர்ப்பு சொல்லுவது? அவருடைய வாழ்க்கை சோதனை நிறைந்தது தான், சோதனையும் சாதனையும் கலந்தது தான் அவரது வாழ்க்கை. அந்த சாதனையின் புதிய உச்சத்தை தொடப்போகிறார். என்ன புதிய உச்சம் என்று கேட்டால், நான் ஒன்றை பதிவு செய்கிறேன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 இடங்களில் நின்று 39 இடங்களில் வென்று இந்தியாவின் 3வது பெரிய கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்று இன்றைக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை அவர் படைத்திருக்கிறார். அதையும் தாண்டி எதிர்க்கட்சிகள் வென்றதில்லை, இடைத்தேர்தலில் வெல்ல முடியும் என்று 23 இடங்களில் நின்று 13 இடங்களில் வென்று அதிகாரத்தில் இருக்கிற கட்சியிடமிருந்து திமுக 13 தொகுதிகளை கைப்பற்றிய சாதனையையும் அவர் நிகழ்த்தி இருக்கின்றார் என்றால், அவருடைய சாதனை இதோடு முடியப் போவதல்ல. இன்பத் தமிழகத்தில் அவர் இருக்கிற காலம் வரை பூமியே இடம்பெயர்ந்தாலும் எங்கள் தலைவரின் புதல்வர் இடம்பெயராத முதல்வராக இடம்பெறப் போகிறார். அந்த இடத்தை உருவாக்குவதற்கான அந்த மகத்தான சந்தர்ப்பத்திற்கு தமிழகம் காத்திருக்கிற காலகட்டத்தில் குணம் நாடி குற்றம் நாடி தீர்ப்பு சொல்வதாக இருந்தால் சாதனைதான் என்று தீர்ப்பு வழங்கி தலைவருக்கு பல்லாண்டு பாடி தமிழ் போல் வாழ்க, தமிழினம் தலைக்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.